சஹாபி என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவருக்கு கண்ணு தெரியாம போச்சு வயசான காலத்துல. மகன் தான் கூட்டிட்டு போவார். அந்த மகன் சொல்றாரு, காபு பின் மாலிக்குடைய மகன், என்னுடைய தகப்பனார் காபு பின் மாலிக் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய பாங்க கேட்டாரையானால் ஒரு துவா செய்வார். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் ஜும்மாவுடைய பாங்க அவர் காதுல விழுந்தவுடனே என்ன செய்வார்னு கேட்டா, அஸத் பின் ஜுராராவுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாகன்னு சொல்லுவார். தகப்பனார் சொல்ல சொல்லி காட்டுறார், அஸத் பின் ஜுராரா அவர்களுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு வாரம் இப்படி சொல்றாரு. மகனுக்கு என்ன ஒண்ணு விளங்கவே இல்லை. எதுக்கு இவர் ஜும்மாவுடைய பாங்க கேட்டவன வெள்ளிக்கிழமை அவருக்கு அருள் புரிவானாகன்னு கேட்கிறாருன்னு விளங்கல. ஒரு நாள் கேட்டு போடுறாரு, தந்தையே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாக்குறேன், பாங்கு சொல்லி முடிச்சவன ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லி முடிச்சவன அஸத் பின் ஜுராராவுக்கு நீங்க பிரார்த்தனை செய்யறீங்களே, அது என்ன மேட்டு, என்னத்துக்காக நீங்க அப்படி பண்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் தான் இஸ்லாத்தில் முதல்ல ஜும்மாவை ஆரம்பிச்சவர். அவருக்கு முன்னாடி தான் நாங்க ஜும்மா தொழுது இருக்கிறோம். அவரை இமாமா கொண்டு தான் எங்களுடைய ஜும்மாவை நாங்க நடத்தி இருக்கிறோம். அவர் தான் எங்களுக்கு இந்த இஸ்லாத்தை வந்து நினைஞ்சாரு, ஜும்மாவுடைய உரை மூலமா எங்களுக்கு சொல்லி தந்தாரு என்று அவருக்கு நன்றி கடனாக அவருக்கு துவா செய்தார்கள் என்ற வரலாற்றை நம்ம ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் நூல்கள்ல பார்க்கிறோம். இந்த ஜும்மா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவங்க நடத்துவதற்கு முன்னாடியே ஒரு நபித்தோழர் மூலமாக மதீனாவில் நடத்தப்படுகிறது முதல் ஜும்மா. இரண்டாவது ஜும்மா எப்ப நடத்தப்படுகிறது என்று கேட்டா, பஹ்ரைன்ல உள்ள ஜுவாசா, அந்த ஜுவாசா என்ற கிராமத்தில் உள்ள குழுவினர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவங்களுக்கு நீங்க போய் ஜும்மா நடத்துங்க அப்படின்னு அவங்களுக்கு டைரக்ஷன் பண்றாங்க. பஹ்ரைன்ல உள்ள ஜுவாசா என்ற ஊர்ல தான் அடுத்த இரண்டாவது ஜும்மா நடக்குது. அதுக்கப்புறம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்து அப்புறமேல குபா பள்ளியை கட்டி அங்க ஜும்மா நடத்தி அதுக்கப்புறம் மஸ்ஜித் நபவிக்கு போய் அங்க ஜும்மா நடத்தினதெல்லாம் அது பிந்தியது. முதல் ஜும்மா மஸ்ஜித் நபவியில் நடக்கவில்லை. முதல் ஜும்மா மதீனாவுக்கு வெளியே உள்ள ஒரு திறந்த வெளியில ஒரு தனியாருக்கு சொந்தமான இடத்திலே தான் அது நடந்திருக்கிறது என்பதை நம்ம வரலாற்றில் தெரிஞ்சு கொள்றோம். இந்த ஜும்மா என்பது வந்து இது ஒரு முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ஜும்மாங்கிற ஒரு வரலாற்று முக்கியத்துவமான ஒரு விஷயம். அடுத்தது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்மாவை பொறுத்த வரைக்கும், இந்த ஜும்மா நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்து கொடுக்குறாங்க. நம்ம நினைக்கிறோம் ஒரு தொழுகைக்கு மட்டும் உள்ள நாள்னு சொல்லி. ஜும்மா நாள் என்பது ஏதோ இந்த வாரத்தில் ஒரு நாள் தொழுதுட்டு போறோம் அதுக்கு மட்டும் உள்ள நாள் அப்படின்னு நினைக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பார்வையில இது வந்து வெறுமனே வழிபாட்டுக்குரிய நாள் மட்டும் இல்ல. இது எப்படிப்பட்ட நாள் என்று கேட்டால் இது பெருநாள்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜும்மா நாளை பற்றி சொல்லும் பொழுது இது உங்களுக்கு பெருநாள், அதனாலதான் ஜும்மா அன்னைக்கு நோன்பு வைக்க கூடாது. அந்த பெருநாள் அளவுக்கு உள்ளது இல்ல. ஆனால் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்க கூடாது. அப்படி வைப்பதாக இருந்தால் ஒரு நாள் முந்தி சேர்த்து வைங்க, வியாழன் வெள்ளியா வைங்க, இல்லைன்னா வெள்ளி சனியா வைங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதை சொல்லும் பொழுது ஒரு அறிவிப்புல காரணம் சொல்றாங்க. ஏனென்றால் இது ஒரு பெருநாள். பெருநாள்னா முழு பெருநாள் இல்ல. முழு பெருநாளா இருந்தா முந்தி ஒண்ணு சேர்த்து வைக்க கூடாது, பிந்தி ஒண்ணு சேர்த்து வைக்க கூடாது. ஏறக்குறைய ஒரு பெருநாள் மாதிரி ஒரு பெருநாளுடைய ஒரு சின்ன பகுதி அதில் இருக்கிறது. அது அன்றைக்கு நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். அன்றைக்குன்னு பார்த்தா நீட்டா இருக்கணும். அதுக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடமையான குளிப்பு நம்ம குளிக்கணும் வழங்கி வச்சிருக்கிறோம். ஒருத்தனுக்கு குளிப்பு கடமையே ஆகவில்லை, ஆனால் வெள்ளிக்கிழமை வந்துருச்சு அதுக்காக குளிக்கணுங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வாஜிபுன் அலா குல்லி உஸ்லு யௌமில் ஜுமாத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிமின், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குளிக்கிறது பருவம் அடைந்த ஒவ்வொருவருக்கும் கடமை. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், பள்ளிக்கு வரக்கூடியவர்களா இருந்தாலும் வராதவர்களா இருந்தாலும், பெண்கள் வராம இருப்பாங்க இல்லையா, வராம இருந்தாலும் பருவ வயசு அடைந்தவர்களா இருந்தால் இஸ்லாத்துல வாரத்துல ஒரு நாள் குளிக்கிறது கட்டாய கடமை. நீங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் சரி, உங்கள்ட்ட அழுக்கு இருந்தாலும் சரி, அழுக்கு இல்லாட்டாலும் சரி, வெள்ளிக்கிழமையாவது குளிச்சிடணும். மார்க்கத்துல வாரத்துல ஒரு நாள் குளிக்கணும் கட்டாயமாக்கணும். ஒரே மார்க்கம் உலகத்துல இஸ்லாம் தான். கட்டாயமா குளிக்கணும். மற்ற டெய்லி குளிக்கலாம், நீங்க குறைஞ்சபட்சம் வாரத்துல ஒரு நாளாவது என்ன செய்யணும், குளிச்சிடணும். எவ்வளவு குளிர் பிரதேசமா இருந்தாலும் அது வெள்ளியாக இருக்கணும்ங்கிறாங்க. குளிக்கிறத மட்டும் சொல்லல, அன்றைய தினத்தில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நீங்கள் குளித்து விடுங்கள், எண்ணெய் பூசிக்கொள்ளுங்கள், நறுமணம் தேய்த்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் பெருநாளுடைய அம்சம். இதெல்லாம் என்ன அம்சம்? பெருநாள் அன்னைக்கு தான் நம்ம நீட்டா இருக்கணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முசாபிர் மாதிரி வரக்கூடாது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன இருக்கணும், ஏறக்குறைய புது ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி பெரிய பட்ஜெட்டுக்கு போகாவிட்டாலும் கூட அன்றைய தினத்துல நம்மள்ட்ட இருக்கிறதுல எது நல்ல ட்ரெஸ்ஸா இருக்கிறதோ அதை போட்டுக்கொண்டு நறுமணம் பூசிக்கொண்டு தலையை வாரிக்கொண்டு எவ்வளவு அழகாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழகா இருக்கணும். அன்னைக்கு நல்லாவும் சாப்பிடணும். அதுக்கு நோன்பு வைக்க கூடாதுங்கிறாங்க.
நோன்பு வைக்க கூடாதுன்னு ஏன் சொல்றாங்கன்னு கேட்டா வெள்ளிக்கிழமைக்கு தான் நல்ல சிறப்பான சாப்பாடு சாப்பிடணும். அப்ப இது ஒரு ஏறக்குறைய பெருநாள் மாதிரி உள்ளது. அந்த பெருநாள் தினம் மாதிரியான ஒரு அந்தஸ்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமைக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த தொழுகைக்கு மட்டும் உள்ள நீங்க நினைச்சுக்க கூடாது. இது வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை முடிஞ்சு போச்சு, அந்த நாள் முழுசும் நமக்கு பெருநாள். பெருநாளுடைய அம்சம் நம்மள்ட்ட மிளிர வேண்டும். அன்னைக்கு பூரா நம்ம என்ன செய்யணும்? நல்ல விசேஷமா தாராளமா செலவு பண்ணணும், நல்லா சாப்பிடணும். இன்றைக்கும் சாப்பிடுவதை விட சிறப்பான கறிகள்லாம் எடுத்து சாப்பிடுறோமா இல்லையா? அதெல்லாம் தப்பு கிடையாது. தப்பு கிடையாது மட்டும் இல்ல, அது ஒரு நல்ல மரபு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் என்று சொன்ன காரணத்தினால உண்பது இதற்கெல்லாம் கூடுதலாக மற்ற நாளை விட சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பொன்மொழியிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். அப்ப ஜும்மாவுக்கு இப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது. அதுபோக இந்த ஜும்மா நாள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்போ 5 வேளை தொழுகை நம்ம கடமை தான், 5 வேளை நம்ம கடமை தான். ஆனால் இந்த ஜும்மாவுக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? யார் ஒருத்தன் ஜும்மாவுக்கு வராம இருக்கிறானோ அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டை தீ வச்சு கொளுத்தி வீட்டோட அவங்களை எரிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இப்படி சொன்னது மற்றதுக்கு சொன்னது இல்லை. இந்த ஜும்மா நாளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஜும்மாவுக்கு வரணும் என்பது எவ்வளவு பெரிய முக்கியத்துவமானது என்று கேட்டால், வரல என்று சொன்னா நான் தீ வச்சு கொளுத்திடுவேன். கொளுத்தல, ஒரு எச்சரிக்கைக்கு சொல்றாங்க. தீ வச்சு கொளுத்தலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஒரு கடுமையான ஒரு விஷயம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப ஜும்மாக்களை விடுவது, ஜும்மாவுக்கு வராமல் இருப்பது மற்ற